திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் திருஞான சம்பந்தர் அருளிய அற்புதமான திருப்பதியங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். கடந்த வாரங்களில் ஞானசம்பந்தர் சிவபுரத்தில் அருளிய பதியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி திருச்சிவபுரத்தில் 3வது திருப்பதிகம் அருளுகிறார். முதலாம் திருமுறை 125வது பதிகம், பண் வியாழக்குறிச்சி. முதல் பாடல். கலைமலி அகல் அல்குல் அறிவை தன் உருவினன் முளைமலி தரு திருவுருவம் அது உடையவன் சிலைமலி மதில் பொதி சிவபுர நகர்தொழ இலை நலிவினை இருமையும் இடர்கெடுமே. பாடலுடைய பொருள்: கலைகள் மலிந்த மேகலாபரணம் கொண்ட அலுகுலை உடைய உமையை கொண்ட உருவினன், ஒரு பாகத்தில் கொங்கையை உடைய வடிவினன், உயர்ந்த மதியை கொண்ட சிவபுரம் மேவும் பெருமானை வணங்கி தொழ வினை அகலுவதுடன் இம்மை மறுமைகளாகிய பிறவிகளிலும் இடர் அழியும். 2வது பாடல். படரொளி சடையினன் விடையினன் மதிலவை சுடரெறி கொழுவிய சிவன் அவன் உரைப்பதி திடலிடு புனல்வயல் சிவபுரம் அடைய நம் இடர்கெடும் உயர்கதி பெறுவது திடனே. இதன் பொருள்: ஒளி பொருந்திய சடையினன் இடவ வாகனன் முப்புறங்களை எரித்து அழித்து சாம்பலாக்கிய சிவபெருமான் உரையும் பதியாகிய சிவபுரத்தை அடைய நம் இடர்கெட்டு உயர்கதி பெறுவோம். 3வது பாடல். வரைதிரி தரவர வகடழ எழுவரு நுரைதரு கடல் விடம் நுகர்பவன் எழில் திகழ் திரைபொரு புனல் அரிசிலது அடை சிவபுரம் உரைதரும் அடியவர் உயர்கதியினரே. பாடலுடைய பொருள்: பார்கடலில் மேருமலையை நாட்டி வாசுகி எனும் அரவினை கயிறாக கொண்டு கடைந்த பொழுது அரவத்தின் உடலிலிருந்து அழல் போன்று வெளியேறிய ஆலகால நஞ்சினை தானே உண்ட ஈசன் உரையும் அரிசிலின் கரையில் சிவபுரம் எனும் தலத்தை மொழிந்து போற்றுபவர்கள் உயர்கதி பெறுவார்கள். 4வது பாடல். துணி உடையவர் சுடு பொடியினர் உடலடு பிணி அடைவிலர் பிறவியும் அறவிசிறுவர் தனிவு உடையவர் பயில் சிவபுரம் மருவிய மணி மிடரனது அடியினை தொழும் அவரே. பாடலுடைய பொருள்: சிவபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் நீலகண்டனாகிய இறைவனை வணங்கி வழிபடுபவர்கள் துணிவு மிக்கவர்கள், நீர் அணிபவர்கள், பிறவியற்றவர்கள், வினை தொகுதியினை அருமாறு செய்பவர்கள். 5வது பாடல். மறையவன் மதியவன் மலையவன் நிலையவன் நிறையவன் உமையவள் மகிழ் நட நவில்பவன் இறையவன் இமையவர் பணிகொடு சிவபுரம் உறைவு என உடையவன் எமை உடையவனே. பாடலுடைய பொருள்: எம்மை உடையவனாகிய ஈசன் மறை முதல்வன், பேரறிவாளன், மலை போன்று நிலைத்தும் உயர்ந்தும் இருப்பவன், அனைத்திலும் நிலைத்திருப்பவன், உமையம்மை மகிழுமாறு ஆடல் கொள்பவன், மேலான இறைவன், விண்ணவரின் பணிகொள்ள பெற்று சிவபுரத்தை இருப்பிடமாக கொண்டவன். 6வது பாடல். முதிர்சடை இளமதி நதிபுனல் பதிவு செய்து அதிர்கழல் ஒளி செய்யவரு நட நவில்பவன் எதிர்பவர் புறம் எய்த இணையிலி அணைபதி சதிர்பெறும் உளம் உடையவர் சிவபுரமே. பாடலுடைய பொருள்: முதிர்ந்த சடையில் இளம்பிறை சந்திரனையும் கங்கையையும் கொண்டு வீரக்கடல் ஒலிக்க ஆடல் புரியும் இறைவன் பகை கொண்ட முப்புற அசுரர்களின் கோட்டைகளை எரிய செய்து சாம்பலாக்கி இணையற்றவனாகி விளங்குகிறார். அவர் உரையும் பதியானது பெருமை மிக்கோர் வாழ்கின்ற சிவபுரமே ஆகும். 7வது பாடல். வடிவுடை மலைமகள் சலமகள் உடன் அமர் பொடிபடும் உழை அதழ் பொலிதிரு உருவினன் செடிபடு பலிதிரி சிவன் உரை சிவபுரம் அடைதரும் அடியவர் அருவினை இல்லரே. பாடலுடைய பொருள்: அழகிய மலைமகளும் கங்கையும் பொருந்த திருவெண்ணீர் பூசி மான்தோல் அழகு மிளிர பலிகொள்ளும் சிவனார் எழுந்தருளியிருக்கும் சிவபுரத்தை அடையும் அடியவர்கள் வினையற்றவர்களே ஆவார்கள். 8வது பாடல். கரம் 20 முடி ஒருபதும் உடையவன் உரம் நெறி தரவரை அடர்வு செய்தவன் உரைப்பரன் என அடியவர் பணிதரு சிவபுர நகரத்து புகுதல் நம் உயர்கதி அதுவே. பாடலுடைய பொருள்: 20 கரங்களும் 10 தலைகளும் கொண்ட ராவணனின் வலிமையை அடக்கும் வகையில் அவனை கைலை மலையின் கீழ் அடர்த்திய ஈசன் பரம்பொருள் என அடியவர்களால் பணிந்து போற்றப்படும் அவர் சிவபுர நகரத்தில் உள்ளார். அந்நகர் புகுவார்களுக்கு உயர்கதி கிட்டும். 9வது பாடல். அன்று இயல் உருவுகொள் அரியயன் எனும் அவர் சென்று அளவிடல் அரியவன் உரை சிவபுரம் என்று இருபொழுது முன் வழிபடும் அவர் துயர் ஒன்றிலர் புகழோடு உடையர் இவ்வுலகே. பாடலுடைய பொருள்: தன்னுடைய இயல்பான வடிவினை விடுத்து வேற்றுரு கொண்டு
இறைவனை காணச் சென்று அரியாராய் நின்றவர் உறையுமிடம் சிவபுரம் என்று எண்ணி காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் வணங்கும் அடியவர்களுக்கு அல்லல் இல்லை. புகழ் சேரும் அனைத்தும் உடைமையாகும். 10வது பாடல். புத்தரோடு அமணர்கள் அறவுரை புறவுரை வித்தகம் மொழிகில விடையுடை அடிகள்தம் இத்தவம் முயல்வுரில் இறைவன் சிவபுரம் மெய்த்தக வழிபட விழுமிய குணமே. பாடலுடைய பொருள்: புத்தர்களும் அமணர்களும் கூறும் அறவுரைகள் புறம்பானவை, நல்ல ஞானமாகாது. இடப வாகனத்தை உடைய அடிகளாகிய சிவபுரத்தில் உறையும் பெருமானின் திருவடிகள் உண்மையானவையே. அக்கடல்களை வழிபட்டு போற்றுவது விழுமிய செயலே. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். குந்தியர் மறைனவில் புகழி மண் ஞான சம்பந்தன் தமிழ்கொடு சிவபுர நகருரை எந்தையை உரை செய்த இசை மொழிபவர் வினை சிந்தி முன் உறவுயர் கதி பெறுவர்களே. இதன் பொருள்: அறிவுடைய பெருமக்கள் மறைகளை ஓதும் புகழி நகரில் சிறப்புடன் விளங்கும் ஞான சம்பந்தனது தமிழ் கொண்டு சிவபுரம் வாழ் எந்தை பிரானை உரை செய்த புகழோதும் இத்திருப்பதிகத்தை ஓதுபவர்கள் வினை நீங்கியவராய் வாழ்வில் முன்னேற்றம் கொண்டு உயர்கதியை பெறுவார்கள். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திருச்சிவபுரத்தில் அருளிய அற்புதமான பதிகத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் ஞான சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.